இது உங்கள் பாத்ரி கேமிங் தமிழ். ஸோ கேஸ் நம்ம வந்து ஏகப்பட்ட வீடியோஸ் இதில் ஆட் பண்ணுவோம். அந்த மாதிரி இன்றைக்கி என்ன வீடியோ ஆட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 5 Nights at Freddy's Hotel. இந்த கேம் வந்து செம்ம பயங்கரமான ஹாரர் கேமுங்க. சத்தியமாக இந்த கேம் வந்து செம்ம பயமாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஹாரராகவும் ஃபன்னியாகவும் இருக்கும். ஸோ இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறேங்க. அப்புறம் நம்ம சேனல் முன்னேறத்துக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ கேமுக்குள்ளே போயிடலாங்க. ஸோ வாங்க நம்ம கேமுக்குள்ளே போகலாம். போடுறா இன்ட்ரோவை. ஸோ இப்போ நம்ம வந்து கேமுக்குள்ளே போயிடலாம். ஸோ ப்ளே. ஸோ நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹெல்ப் வாண்டட். இந்த கேமோட கான்செப்ட் நான் வந்து சிம்பிளாக உங்களுக்கு வந்து சொல்லிடுறேங்க. இந்த கேமோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொம்மை கடையில் ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். அந்த பொம்மை கடையில் வந்து பார்த்திங்கன்னா 3 பொம்மைங்க வந்து ஃபேமஸ் ஆகிடுங்க. அந்த 3 பொம்மையோட பேர் வந்து பார்த்திங்கன்னா அனிமேட்ரானிக்ஸ். ஓகேவா? அந்த 3 பொம்மைங்களோட பேர் அனிமேட்ரானிக்ஸ். இதான் அந்த கடைங்க. முன்னாடி உட்காந்துருக்கு பார்த்தீங்களா 3 பொம்மைங்க, அதுங்க பேர் தான் அனிமேட்ரானிக்ஸ். இந்த கேமில் வந்து நம்ம வந்து ஒரு கடையில் ஒர்க் பண்ணிகிட்ருப்போம்ல, அதில் என்ன ஆகும் அப்படின்னா, நைட் டைம் 12 மணி, இப்போ நம்ம வந்து 12 மணியில் இருக்கோமா, 12 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அந்த 3 பொம்மைங்களும் சுற்ற ஆரம்பிச்சிருமா. எதுக்குன்னா, அந்த கடையில் இருக்கிற எல்லோரையும் கொல்றதுக்கு சுற்ற ஆரம்பிச்சிருமா. நம்மளோட இது உட்காந்துருக்கு பார்த்தீங்களா, இந்த 3 பொம்மைங்க, இதுங்க தான் அனிமேட்ரானிக்ஸ். இந்த 3 பொம்மைங்க வந்து நம்மளை வந்து கொல்ல ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நகர ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து இந்த கேமில் நம்மளோட வேலை என்ன அப்படின்னா, இந்த கேமராவில் அதுங்க எங்கெங்கெல்லாம் மூவ் ஆகுதோ, இந்த 3 பொம்மைங்க தாங்க, இதுங்கெல்லாம் எங்கே மூவ் ஆகிட்டு இருக்குது நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்புறம் அது நம்ம கிட்டே வந்துச்சுன்னா நம்ம வந்து அதுங்களை பொறுத்த கதை வந்து சாத்திடணும். ஓகேவா? அது இந்தமாரி நம்ம வந்து நிறைய இடத்துக்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கீழே வந்து யூ அப்படின்னு போட்டிருக்கா, அந்த கேமராவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்டிங்கில் வந்து யூன்னு போட்டிருக்கோம். அதுதான் நம்ம யூ அப்படின்னு போட்டிருக்க. நமக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஆல் வெஸ்ட் ஆல்னு இருக்கும். அங்கே தான் அவங்க வந்தால் நம்ம கதவை சாத்திடணும். இந்த கேமில் வந்து இன்னொன்று வேறு பண்ணணும். அதுங்க கிட்ட வருதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த லைட் ஆன் பண்ணும். ஓகேவா? இப்போ நான் லைட் ஆன் பண்ணல, அப்புறம் அதுங்க வந்துச்சுன்னா கதவை மூடிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுங்க கிட்ட வந்துச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு லைட் ஆன் பண்ணலாம். அதுங்க ஒரு வேளை கிட்ட வந்துருச்சு அப்படின்னா நம்ம கதவை மூடிக்கலாம். ஒரு வேளை நம்ம ரொம்ப நேரம் லைட் ஆன் பண்ணாலோ ஆஃப் பண்ணாலோ ரொம்ப முக்கியம். கீழே வந்து பவர் லெஃப்ட் 90% இருக்கா, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது வந்து அந்த பவர் மட்டும் போயிடுச்சுன்னா அவ்வளோதான், நம்ம செத்தோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து மணி 1 மணிங்க. இப்போ வந்து லைட்டை வந்து நம்ம ரொம்ப நேரம் ஆன் பண்ணாலோ, கதவை ரொம்ப நேரம் நம்ம சாத்தியிருந்தாலோ அவ்வளோதான், பவர் வந்து டக்கு டக்குன்னு குறைஞ்சிரும், நம்மளும் வந்து மாட்டிப்போம். ஓகேவா? இவனுங்க இதோ பாருங்க, இன்னும் இவனுங்க வந்து நகர ஆரம்பிக்கல, அது இருக்கும் சந்தோஷம். இப்போ வேறு எவனோத்தான் குசுன்னு பேசிக்கிட்டே இருக்கலாம். அதான் என்ன சொல்கிறான்னா வந்து, இந்த 3 பொம்மைக்கிட்டே நீ வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். இவனுங்க வந்து எப்போ வேணாலும் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகலாம். உன்னோட வேலை என்னன்னா, அதுக்கு எங்கெங்கெல்லாம் பொதுன்னு கண்காணிக்கிறது. அதுக்காக நீ இந்த பொம்மைங்களை வந்து எதுவும் பண்ணக்கூடாது. அதுங்களை ஏதாச்சும் நீ பண்ணினா உன்னை வந்து வேலையை விட்டு தூக்கிடுவானுங்களாம். அட பாவி. ஏன்னா இந்த 3 பொம்மைங்களும் சில்ட்ரன்ஸோட ஃபேவரட்டாங்க, இந்த 3 பொம்மைங்களும். ஓகேவா? அதனால நீ இந்த பொம்மைங்களை வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. நீ ஒரு வேளை அதுக்கு கிட்டே வந்துச்சுன்னா நீ லைட் ஆன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, இங்கே கிட்ட வந்துச்சா இல்லையா நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு லைட் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு வேளை கிட்ட வந்துச்சுன்னா நீ கதவை சாத்திக்கலாம். நீ ரொம்ப நேரம் லைட் ஆன் பண்ணாலோ கதவை சாத்தினாலோ பவர் வந்து டக்குன்னு குறைஞ்சிரும். அதனால் நீ பவரை வந்து ரொம்ப லிமிட்டடாக யூஸ் பண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறான். அட பாவி, பிரச்சனையில் கோத்து விட்டிங்களாண்ணே. ஓகேங்க, இப்போ நம்ம வந்து அவனுங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ மணி வந்து 2 மணிங்க. இந்த ஒருத்த கொச்சன்னு பேசினால அவனும் பேசுறதை வந்து விட்டுட்டான். இனிமேல் தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ நான் சொன்னது யாருக்காச்சும் புரியலன்னா இந்த கேம் விளையாடும் போது உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஓகேவா? ரைட்டு. இன்னும் அந்த 3 பொம்மைகளை நகர ஆரம்பிக்கல, அது இருக்கும் சந்தோஷங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து கேமராவை செக் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னும் அவனுங்க நகர ஆரம்பிக்கல. எப்போ நல்ல வளரும். தயவு செஞ்சு நகர ஆரம்பிச்சுட்டா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த கேம் வந்து விளையாடே ஆகணும். ஐயோ பயமாக இருக்கே. ஓகே, இன்னும் இவனுங்க வந்து நகர ஆரம்பிக்கல. ஓகே ரைட்டு. இது வரைக்கும் அவனுங்க நடமாட்டத்தை ஆரம்பிக்கல.
ஓகேங்க, இப்போ நம்ம வந்து கேமராவை செக் பண்ணலாம். ஒருத்தவன் நகர்ந்துட்டாங்க. ஒருத்தன் அந்த இடத்துல இல்லை, எங்கே இருக்கான்? டைனிங் ஏரியாவில் இருக்கான். இப்போ பார்த்தீங்களா, ஒருத்தன் வந்து நகர்ந்துட்டான், டைனிங் ஏரியாவில் இருக்கான். ஓகேங்க, அவனை வந்து நம்ம கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒருத்தன் வந்து தப்பிச்சிட்டாங்க, டைனிங் ஏரியாவில் இருக்கான். ஐயோ பயமாக இருக்குது. இதுக்கப்புறம் தாங்க இந்த கேம் டெரராக ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ வந்து கேமராவை செக் பண்ணல எங்கே இருக்கானே. இன்னும் டைனிங் ஏரியாவில் தான்டா இருக்கான். ஐயோ பயமாக இருக்கே. டைனிங் ஏரியாவுக்கு வந்துட்டாங்க. அவள் தான் இனிமேல் அவன் நகர ஆரம்பிச்சிருவான். ஓகே இன்னும் அவன் அங்கேயே தான் இருக்கிறான். ஓகே இன்னும் வந்து ஒருத்தனாங்க நகர்ந்துருக்கான். இன்னும் 2 பேர் அங்கேயே தான் உட்காந்துருக்குறானுங்க. சந்தோஷம்டா. இப்போதைக்கு ஒருத்தன் தான் நகர ஆரம்பிச்சிருக்கான். ஓகே, என்னடா பிளர் ஆக்கிடுச்சு. பிளர் ஆக்கிட்டாங்க கேமராவை. ஆனால் பாவி. ஹால் கார்னர், அந்த ஹால் கார்னருக்கு பக்கத்தில் நம்ம இருக்கோம். ஹால் கார்னர், வெஸ்ட் ஹால், அதுக்கு பக்கத்தில் தாங்க நம்ம இருக்கோம். ஈஸ்ட் ஹால், ஈஸ்ட் கார்னர். 2 பேர் தப்பிச்சிட்டானுங்க. ஒருத்தன் வந்து டைனிங் ஏரியாவில் இருக்கான். பேக் ஸ்டேஜில் எவனோ 2 பேர் தப்பிச்சிட்டானுங்களே. ஏண்டா நைட் ஒன்றில் ஒருத்தன் தான் தப்பிச்சுவான்னு கேள்விப்பட்டு 2 பேர் தப்பிச்சிட்டானுங்க. ஐயோ பயமாக இருக்கே. ஐயோ ஒருத்தன் வந்து டைனிங் ஏரியாவில் இருக்கான், அவனை பார்த்தாச்சு. இன்னொருத்தன் எங்கே இருக்கான்? இன்னொருத்தன் எங்கெங்க இருக்கான்? ஒருத்தன் டைனிங் பேக் ரூமில் ஒருத்தன் இருக்காங்க. ரெஸ்ட் ரூமில் ஒருத்தன் இருக்கான். ஓகேவா, டைனிங் ஏரியாவில் ஒருத்தன் இருக்கான், அப்புறம் ரெஸ்ட் ரூமில் ஒருத்தன் இருக்கான். ஓகே, இன்னும் நம்மக்கிட்டே எவனும் வரலாம். பவர் வந்து 58 தான் இருக்குது. 4 மணி தாங்க ஆயிருக்குது. ரெஸ்ட் ரூமில் ஒருத்தன் இருக்கான். சூப்பர்ரா, ரைட்டு. ஓகே, இன்னும் ரெஸ்ட் ரூம்லேயே தான் இருக்கான். இந்த ஹால் கார்னர் இன்னொருத்தன் வந்தானே, அவன் பேர் அந்த பன்னி. ஐடே நான் ஏன்டா கதவை சாத்துறேன். ஐயோ இன்னும் நம்மக்கிட்ட வரவே இல்லை, அதுக்காட்டி நான் பயப்பட ஆரம்பிக்கிறேன் பேர். ரைட்டு, இன்னும் எவனும் வரல வரைக்கும் சந்தோஷம்டா. டே இன்னும் வெஸ்ட் ஹாலுக்கு வந்துட்டாங்க. வெஸ்ட் ஹாலுக்கு வந்துட்டான். அப்புறம் பாவி பார்த்தீங்களா, நம்மக்கிட்ட வந்துட்டான். இப்போ வெஸ்ட்டு கார்னருக்கு வந்தாலும் நம்ம ஜாக்கிரதை ஆகிடும். இப்போ வெஸ்ட் ஹாலில் தான் இப்போ இருக்கான். அது வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ வெஸ்ட் ஹால் கார்னருக்கு வந்தானா நம்மக்கிட்டே வந்துடுவான் அவன். ஐயோ பயமாக இருக்கே. எங்க பார்த்து இன்னும் அந்த ரெஸ்ட் ரூமில், அந்த டக்குவாயன் ரெஸ்ட் ரூம்லேயே தான் இருக்கான். லெட்ஸ் ஈட் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா வயிற்றுல. அவன் வந்து இன்னும் ரெஸ்ட் ரூம்லேயே தாங்க இருக்கான். ஐயோ வெஸ்ட் ஹாலில் தாங்க இருக்கான். நல்ல வேலை வெஸ்ட் ஹால் கார்னருக்கு வந்துட்டான். டக்குன்னு கதவை சாத்திடணும் நம்ம. ஐயோ பயமாக இருக்கேன்னு வெஸ்ட் ஹாலுக்கு வந்துட்டாங்க அவன். இன்னும் இந்த கேமில் வந்து டேஞ்சரையும் வந்தாங்க. இந்த இப்போது வெஸ்ட் ஹாலில் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் டேஞ்சர். அந்த கரடி வாயன் தான் எப்போ பார்த்தாலும் நம்மக்கிட்டே வந்துக்கிட்டு இருப்பான். ஓகே, இன்னும் வெஸ்ட் ஹால்லே தாங்க இருக்கான் அவன். அது வரைக்கும் சந்தோஷம்டா. இன்னும் வெஸ்ட் ஹால்லேருந்து அவன் நகர ஆரம்பிக்கல, வெஸ்ட் ஹால்லே தான் இருக்கான். நம்ம கேமராவில் பாட்டோம். ரெஸ்ட் ரூம்லேருந்து தப்பிச்சிட்டாங்க அவன். எங்கடா இருக்கான்? ரெஸ்ட் ரூம்லேருந்து தப்பிச்சிட்டாங்க. அந்த டக்குவாயை அதான் இல்லை சீட்டுன்னு போட்டுக்கொள்ள ஏதோ எல்லோ கலரில் ஒருத்தன் இருக்கான் பார்த்தீங்களா முன்னாடி 3 பொம்மையில். அவன் வந்து ரெஸ்ட் ரூம்லேருந்து வேறு எங்கேயோ போயிட்டான். ஐயோ பயமாக இருக்கே. எங்கெங்க இருக்கான் அந்த டக்குவாயன்? ஓகே, வெஸ்ட் ஹாலில் ஒருத்தன் இருக்கான். ஈஸ்ட் ஹாலுக்கு வந்துட்டான்னு நினைக்கிறேன் ஒருத்தன். இருங்க ஈஸ்ட் ஹால் பார்க்கலாம். ஐயோ பயமாக இருக்கே. அந்த டக்குவான் எங்கேயோ போயிட்டாங்க. எங்கடா போனான் அவன்? ஐயோ பயமாக இருக்கே. கடவுளே 5 மணி ஆயிடுச்சுங்க. இன்னும் 1 மணி நேரம் தாங்க. 6 மணி ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், நம்ம வந்து தப்பிச்சிட்டோம். பயமாக இருக்கே. ஐயோ அந்த டக்குவாய் எங்கே போனானே தெரியலையே. கடவுளே தயவு செஞ்சு 6 மணி ஆயிடு. ஈஸ்ட் ஹாலில் ஒருத்தன் வந்துட்டான், வெஸ்ட் ஹாலில் ஒருத்தன் வந்துட்டான். ஐயோ செத்து. ஐயோப்போ ஈஸ்ட் ஹாலுக்கு வந்துட்டாங்க அவன். ஒருத்தன் வந்து ஈஸ்ட் ஹாலில் இருக்கான், இன்னொருத்தன் வெஸ்ட் ஹாலில் இருக்கான். 2 பேரில் எவனாச்சும் கார்னருக்கு வந்தானா நம்ம செத்தோம். ஐயோ பயமாக இருக்கே. ஓகே 6 மணி ஆயிடுறா. என்னங்க இது 6 மணி ஆக மாட்டேங்குது. 6 மணி ஆனால் நம்ம வந்து நைட் 1 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த கேமில் மொத்தம் 5 நைட் இருக்கோங்க. நம்ம பார்ட் 1ல் இந்த பார்ட் 1 பார்ட் 2 மாரியே போடுவோம். பார்ட் 1ல் 2 நைட்டு, பார்ட் 2ல் வந்து 3 நைட் மாரி விளாட்லாம். ஏன்னா 2 நைட்டுக்கு மேலே விளாட்னா கண்டிப்பாக வந்து டைம் ஆகிடும். ஓகே, ஐயோ எல்லாம் 2 பேரும் கதவுக்கு வெளில தாங்க நிற்கிறானுங்க. இன்னும் அவனுக்கு கொஞ்சம் கிட்ட வந்தால் கூட நம்ம வந்து கதவை சாத்திடணும். டே 6 மணி ஆகுடா. 6 மணி ஆகுங்கடா. 6 மணி ஆக மாட்டேங்குதே. ஐயோ இன்னும் 5 மணிலே தாங்க இருக்குது. ஓகே பேக் ஸ்டேஜ். ஓகேங்க, டைனிங் ஏரியாவுக்கு போய்ட்டான். அந்த டக்குவாயை வந்து வெஸ்ட் ஹால்லேருந்து டைனிங் ஏரியாவுக்கு போயிட்டான். சூப்பர்ரா போடு. 6 மணி ஆயிடுச்சு. சூப்பர்ரா, அவ்வளோதாங்க. எப்போ என்னம்மா பயமாக இருந்துச்சுரா. சரி, உங்களுக்கு வேணால் பயமாக இல்லாமல் இருக்கலாங்க. அந்த கேம் சத்தியமாக நீங்கள் விளையாடி பாருங்கள், செம்ம பயமாக இருக்கும். இப்போ 2வது நைட்டு. ஓகே 2வது நைட்டு வந்துருச்சு. ஓகேங்க, இப்போ வந்து நைட் 2. மறுபடியும் வந்து ஃபோன் அடிக்குதா. எடுத்து பேசு என்ன பண்ணுறது. மறுபடியும் அந்த நாரப்பையை வந்து பேச ஆரம்பிப்பான். ஓகேங்க, மறுபடியும் அவன் வந்து பேச ஆரம்பிச்சிட்டான். இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா வந்து நைட் 1 விட நைட் 2 கஷ்டமாக இருக்கும். இப்போ நைட் 1ல் இவனுங்க நடந்த மூமெண்ட்டோட நைட் 2ல் மூமெண்ட் அதிகமாக இருக்குமா. ஆனால் பாவி என்னடா இப்படி. டேய் என்னடா இது ஜம்ப் ஸ்கேர் வேறு காட்டுறீங்க.
ஓகேங்க, என்ன சொல்கிறான்னா நைட் 1 விட நைட் 2ல் மூமெண்ட் வந்து அதிகமாக இருக்குமா இந்த 3 பொம்மைங்களோட மூமெண்ட்டு. ஆனால் பாவி ஏன்டா இப்படி மண்டையில் குண்டள்ளி போடுறீங்க? ஐயோ ஏங்க இப்போ நைட் 2ல் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுமா? ஏன்னா வந்து இவங்க மூமெண்ட் ஸ்பீடு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குமாங்க. ரைட் ஓகேங்க, இப்போ டைம் வந்து 1 மணி ஆகிடுச்சு. இன்னும் அந்த 3 பொம்மைங்க நகர ஆரம்பிக்கல. அந்த பைத்தியக்கார பையனு பேசுறதை நிறுத்திட்டாங்க. இனிமேல் நம்ம வந்து நைட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே நம்ம விளையாடணும் போல இருக்குது. இவன் வேறு நம்மளை இந்த நாரப்பையன் ஒருத்தன் பேசினான் பார்த்தீங்களா, அவன் வேறு நம்மளை ரொம்ப பயமுறுத்தி விட்டானே. சரி ரைட்டு, இப்போது ஒருத்தன் தப்புச்சிட்டாங்க. அந்த டக்குவாயன் தப்புச்சிட்டான் அங்கேருந்து பார்த்தீங்களா. டக்குவாயன் வந்து தப்புச்சிட்டான். அவன் எங்கே போயிருக்கானா டைனிங் ஏரியாவுக்கு போயிட்டான். ஓகே அவன் வந்து டைனிங் ஏரியாவுக்கு போயிட்டான். சூப்பர்ரா. இப்போ வந்து கேமராவில் பார்க்கலாம். அந்த டக்குவாயன் தாங்க தப்பிச்சிருக்கான். வேறு யாரும் இன்னும் அந்த 2 பேர் அங்கே தான் உட்காந்துருக்கானுங்க. சூப்பர்ரா. கண்டிப்பாக அந்த ஃபஸ்ட்டு ஒருத்தன் உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து தப்பிச்சிருவான். இப்போ அந்த டக்குவாயன் வந்து டைனிங் ஹால்லேருந்து தப்பிச்சிட்டாங்க. இப்போ எங்கே போயிருக்கான்னு தெரில. எங்கடா போயிருக்கான் அவன்? கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஒருத்தன் உட்காந்துதான் பார்த்தீங்களா, அவன் தப்பிச்சிருவான். கண்டிப்பாக அவன் தான் தப்பிப்பான். இல்லை இன்னும் அவன் வந்து நகர ஆரம்பிக்கல. சூப்பர்ரா. ரைட்டு, இப்போ நம்ம வந்து கேமராவை செக் பண்ணலாம். எங்கடா இருக்கான்? ஏங்க அவன் ப்ரைவேட் காவில் இருக்கான். ப்ரைவேட் காவ்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்துருக்கான். அவனோட ஷேடோ தெரிஞ்சுதா, அங்கே தான் அவன் இருக்கான். ஸோ ப்ரைவேட் காவ் அப்படின்னு இருக்கா, அங்கே தாங்க அவன் இருக்கான். ஸோ அவன் ஷேடோ வந்து நல்லா தெரியுது. அவன் ஷேடோ தெரியுதா, அங்கே தான் அவன் இருக்கான். சரி ஓகே, இன்னும் அந்த கரடி வாயன் தப்பிக்கல. அந்த கரடி வாயன் இன்னும் அங்கே தாங்க உட்காந்துருக்கிறான். இன்னும் வந்து அந்த கொக்குவாயன், அந்த டக்குவாயன் தான் தப்பிச்சிருக்கான். அந்த எல்லோ கலர் மண்டையன் அவன் வந்து ப்ரைவேட் க்யூவில் இருக்கான். ஓகே, இப்போ கேமரா செக் பண்ணலாம். ஓகேங்க, இன்னும் அந்த கரடி வாயன் வந்து தப்பிக்கல. அவன் தானே தப்பிச்சான். அவனை மெயின் கல்பிரிட் அந்த கரடி வாயன் தானே, இன்னும் தப்பிக்கலையா அவன்? சரி ஓகே, அது வரைக்கும் நல்லதான். இன்னும் அவன் அந்த ப்ரைவேட் காவுன்னு ஒரு இடம் இருக்கான், அங்கே தான் அவன் இருக்கான். ஓகே, இப்போ கேமரா செக் பண்ணலாம். ரைட்டு, தப்பிச்சிட்டாங்க. சொன்ன மாதிரியே அந்த கரடி வாயன் தப்பிச்சிட்டான். இப்போ எங்கே போயிருக்கான் அவன்? இருங்க இல்லை ஒன்றும் இல்லை. எங்கெங்க இருக்கான் அவன்? கரடி வாயன் தப்பிச்சிட்டான். எந்த இடத்துலையுமே இல்லை. எங்கே இருக்கான் அவன் தெரியலையே. சரி, இப்போ நம்ம வந்து மறுபடியும் கேமராவை செக் பண்ணுவோம். பயமாக இருக்கே. ரைட்டு ஓகே, ரெஸ்ட் ரூமில் யாரும் இல்லை. ஈஸ்ட் ஹால் வெஸ்ட் ஹால். எங்கே வெஸ்ட் ஹாலில் இருக்காங்க அவன்? எங்க எஸ்டே போய் டேரெக்டாக வெஸ்ட் ஹாலுக்கு வந்துட்டாங்க அவன். அவன் கொய்யால இப்போ பார்த்தீங்களா, நிழல் தெரிதா? லைட் ஆஃப் ஆகி ஆனால் போது அவனோட நிழல் தெரிதா? பாவி, அவன் நிழல் தெரிது பாருங்க. லைட் ஆஃப் ஆகி அந்த கேமராவில் லைட் ஆஃப் ஆகி ஆனால் போது அவனோட நிழல் தெரிதா? அதான் வந்து அவன் இப்போ கேமராவில் பாருங்கள் நீங்களே, அவன் நிழல் தெரிது பாருங்க. பேக் ஸ்டேஜில் இருக்கான் அவன். சாரிங்க, நான் கூட ஈஸ்ட் ஹால் வந்துட்டான்னு நினச்சேன். பேக் ஸ்டேஜில் இருக்காங்க அவன். ஐயோ, என் கண்ணு குருட்டு கண்ணுன்றதை நான் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அவன் வந்து பேக் ஸ்டேஜில் இருக்கான். அந்த டக்குவாயன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காவ் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்காங்க. ரைட்டு ஓகே, இன்னும் எவனும் வரக்கானோ, அது வரைக்கும் சந்தோஷம். ரைட்டு, ப்ரைவேட் காவில் ஒருத்தன் இருக்கான். அப்புறம் பேக் ஸ்டேஜில் ஒருத்தன் இருக்காங்க. எங்கடா பேக் ஸ்டேஜ்? பேக் ஸ்டேஜ் எங்கடா? வேறு பேக் ஸ்டேஜ் என்னங்க? பேக் ஸ்டேஜ் ஆளை காணும். சரி ஓகே, அவன் வந்து அங்கேருந்து எப்போ வெஸ்ட் ஹாலுக்கு வருவான்னு தெரியல. நம்ம வந்து வெஸ்ட் ஹாலையே பார்த்துக்கிட்டு இருப்போம். ஏன்னா அந்த கரடி வாயன் வந்து எப்போ வெஸ்ட் ஹாலுக்கு வருவானே தெரியாதுங்க, ஆனால் வந்துடுவான். ரைட்டு, இன்னும் எவனையும் வரக்கானோம், அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே, இப்போ வந்து பார்க்கலாம் எவனாச்சும் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ பயமாக இருக்கே. எங்க பவர் 55 தாங்க இருக்குது. எப்படா நான் பவரை விட்டேன்? ஆனால் பாவி, ஏங்க பவர் வந்து 55 தாங்க இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமில் வந்து ஒரு ட்ரிக் இருக்குது. நைட்டு வந்து ரொம்ப கஷ்டமாக. அதில் வந்து என்ன பண்ணால் லைட்டு கேமரா அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ வெஸ்ட் ஹாலுக்கு வந்து வந்துட்டாங்க. அந்த கரடி வாயன் வந்து இப்போ வெஸ்ட் ஹாலுக்கு வந்துட்டான். இப்போ வெஸ்ட் ஹால்லேருந்து எப்போ கார்னருக்கு வர போகிறான்னு தெரில. இப்போ வந்து அந்த கரடி வாயன் வெஸ்ட் ஹாலில் இருக்கான். அவன் நிழல் தெரிதா? அவன் வந்து கையில் கத்தி வச்சுட்டுருக்கா மாரி நிழல் தெரிதா? அது பிறகு நிழல் தெரிதா? இப்போ அவன் வந்து வெஸ்ட் ஹாலுக்கு வந்துட்டான். இப்போ மறுபடியும் கேமரா பார்க்கலாம். இன்னும் வெஸ்ட் ஹாலில் தான் இருக்கான், ஹால் கார்னரில். ஓகே, இன்னும் ஈஸ்ட் ஹாலுக்கு அந்த டக்குவாயன் வந்து ஈஸ்ட் ஹாலுக்கு வரல, அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே ரைட்டு, ஈஸ்ட் ஹாலில் எவனோ இல்லை, வெஸ்ட் ஹாலில் இன்னும் அந்த கரடி வாயன் வந்து வெஸ்ட் ஹாலில் தான் இருக்கான், அது வரைக்கும் சந்தோஷம்டா. எப்பா ஓகே, இன்னும் வெஸ்ட் ஹாலில் தான் இருக்கான். அங்கேருந்து அவன் மூவ் ஆக ஆரம்பிக்கல. எங்கே எப்போ வேணாலும் அவன் கார்னருக்கு வந்துடலாங்க. கார்னருக்கு மட்டும் வந்துட்டானா இன்னும் வந்து அந்த இவன் இருக்கான் பார்த்தீங்களா, கொக்குவாயன். அவன் வந்து இன்னும் ப்ரைவேட் காவ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குல்ல, ஸ்டார்டிங்லேருந்து எங்கே இருக்கானோ அங்கேயே தான் அவன் இருக்கான். ஸோ அவன் வந்து பிரச்சனை இல்லை. இன்னும் வெஸ்ட் ஹாலில் இருக்கான். வெஸ்ட் ஹாலில் வந்து இவன் இருக்காங்க, அந்த கரடி வாயன் வந்து வெஸ்ட் ஹாலில் இருக்கான். அது வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, கேமரா ஓகே, லைட்டு அப்புறம் லைட்டு கேமரா.
ஓகே, இன்னும் வந்து அந்த கரடி வாயை வந்து வெஸ்டால் ஏங்க ஈஸ்ட் ஹாலுக்கு வந்துட்டாங்க. அந்த இவன் இருக்கான் பார்த்தீங்களா, ஏதாவது அந்த டக்கு வாயை, அவன் வந்து ஈஸ்ட் ஹாலுக்கு வந்துட்டான். ஐயோ, வெஸ்ட் ஹாலில் ஒருத்தன் இருக்கான், ஈஸ்ட் ஹாலில் ஒருத்தன் இருக்கான். வெஸ்ட் ஹாலில் வந்து கரடி வாயா இருக்கான், ஈஸ்ட் ஹாலில் வந்து அந்த டக்கு வாயா இருக்கான். ஐயோ, இப்போ எவன் கார்னருக்கு வர போகிறான்னு தெரியலையே. டே, கார்னருக்கு எவனும் வந்துடாதீங்கடா. ஓகே, இன்னும் வந்து அந்த லாஸ்ட்டு பொம்மை தப்பிக்கல. 2 ஏங்க ஈஸ்ட் ஹால் பிளர் ஆக்கி விட்டாங்க. அந்த டக்குவாயை வந்து ஈஸ்ட் ஹாலில் வந்து பிளர் ஆக்கி விட்டான். ஏய், வெஸ்ட் ஹாலு வெஸ்ட் கார்னரு, ஈஸ்ட் ஹாலு ஈஸ்ட் கார்னரு 4த்தையும் பிளர் ஆக்கி விட்டான். இப்போ தெரிஞ்சுங்க, திடீர்னு இவனுக்கு எப்படி தாங்க பிளர் ஆக்கி விட்டுருவானுங்க. ஓகே, ஈஸ்ட் ஹாலில் ஒருத்தர் இருக்கான், வெஸ்ட் ஹாலில் ஒருத்தர் இருக்கான். ஐயோயோ, பயமாக இருக்கே. வெஸ்ட் ஹாலில் ஒருத்தர் இருக்கான், அவன் ஈஸ்ட் ஹால் வந்து போயிட்டாங்க. அந்த டக்குவா இருக்கான் பார்த்தீங்களா, அவன் ஈஸ்ட் ஹால்லேருந்து வேற எங்கேயோ போயிட்டான். சந்தோஷம்டா. எப்பா, இன்னும் வெஸ்ட் ஹால்லே தாங்க இருக்கிறான் அந்த கரடி வாயன். எப்போ கார்னருக்கு வர போகிறான்னு தெரில. கார்னருக்கு வந்து அடுத்த செகண்டே நம்ம வந்து டோரை க்ளோஸ் பண்ணிடணும். ஏன்னா அப்புறம் அவன் உள்ளே வந்து நம்மளை போட்டு தள்ளுருவான். இப்போ நம்மக்கிட்ட பவர் வந்து 32% தாங்க பவர் இருக்குது. மணி வந்து 4 மணி. இன்னும் நம்ம வந்து 2 மணி நேரம் ஓட்டி ஆகணும். ஐயோ கடவுளே, என்ன பண்ணுவேன். சரி ஓகே, எனக்கு தெரிஞ்சு பவர் வந்து போயிடும்னு நினைக்கிறேன். 30 தாங்க இருக்குது. சரி ஓகே, ரைட்டு, கேமராவை பார்ப்போம். கேமராவையே பார்த்துக்கிட்டு இருப்போம். கார்னருக்கு வந்துட்டாங்க. ஏய், எங்க கார்னருக்கு வந்துட்டான்னு நினைக்கிறேன். இருங்க, கதவு முடியலாமா? வந்துட்டாண்டா, போடுறான். ஜஸ்ட்டு நல்ல வேலை கார்னருக்கு வந்துட்டாங்க. இப்போ வந்து லைட் ஆன் பண்ணும்போது அவன் நிழல் தெரிதா? அதை பாருங்கள், லைட் ஆன் பண்ணும்போது கதவுக்கு ரைட் சைடில் பாருங்கள். அந்த கதவுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அவன் நிழல் தெரிதா? லைட் ஆன் பண்ணுற பாருங்க, இந்த கதவு மூடி இருக்கல்ல, அதுக்கு ரைட் சைடில் வந்து அந்த பன்னியோட நிழல் தெரியும் பாருங்க, தெரியுதா? அப்போ தான் வேணும் அங்கே தான் நின்றுட்டு இருக்கான்னு அர்த்தம். இது வந்து ஒரு ட்ரிக்கு. பட் ஓடி வரான்டா. ஐயோ, எங்க இவனோ ஓடி வரான்டா. ஐயோ, யார் அது? ஐயோ, பயமாக இருக்கேன். கடவுளே காப்பாற்றுங்க. ஐயோ, 5 மணி ஆயிடுச்சுங்க. டே, 1 மணி நேரம் எக்காச்சும் போயிடுறாடே. ஐயோ, எவ்வளோ அது ஓடி வந்தது? டேய், இது கேமரா பாரு. எவனோ ஓடி வந்தாலே. இப்போ யார் அது? ஏய், பயமுத்தாதீங்கடா, பயமாக இருக்குடா. ஐயோ கதவு எங்க இன்னும் அந்த கரடி வாய வெளியே தாங்க நின்றுக்கிட்டு இருக்கான் அந்த வெஸ்ட் ஹால் கார்னரில். லைட் ஆன் பண்ணும்போது அந்த கதவுக்கு ரைட் சைடில் பாருங்கள் அவனோட நிழல் வந்து தெரியும், தெரியுதா? இன்னும் அவன் வந்து அங்கேயே தான் நின்றுக்கிட்டு இருக்கான். டே போடா. ஐயோ, அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கான். டே நாயை போடா இங்கேருந்து. டே, பவர் 12% தான்டா இருக்கு. டே போடா. ஐயோ, சாவடிக்கிறானே. போயிட்டான்டா. இப்போ லைட்டில் வந்து அவனோட நிழல் தெரில. இப்போ வந்து தாராளமாக கதவை திறக்கலான்னு நினைக்கிறேன். திறடா. ஓகே, இப்போ வந்து அவன் போயிட்டான். எஸ் 6 மணி ஆயிடுச்சுரா. இதுக்கு மேலே என்னால் சத்தியமாக முடியாதுங்க. மூச்சு வாங்கிடுச்சுரா. எப்பா இதுக்கு மேலே ஏங்க நைட் 3 வேணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. சத்தியமாக சரியான வெறியாது. எனக்கு ரொம்ப வந்து ஒரு பயத்தையே உண்டாக்குச்சுங்க இந்த கேம். எனக்கு சத்தியமாக இவ்வளோ பயந்தது இல்லைங்க. ஆனால் இவ்வளோ ரொம்ப பயமுத்துடுச்சுங்க இந்த ஹாரர் கேமு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த வீடியோ நான் லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ மறக்காமல் ஷேர் மட்டும் பண்ணுறேங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ், பை.